ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 5 மெத்தடில் வந்து ஹோம்மேடு பெயிண்ட் தான் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு மெத்தடுக்காக நான் வந்து ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன ஷாம்பு இருக்கோ நீங்கள் வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கிளினிக் ப்ளஸ், ஆல் கியர், ஷிக் ஷாம்பு, சன்சில்க் அது மாதிரி எந்த ஷாம்பு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ 2 பேக்கெட் ஷாம்பு வந்து ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பெயிண்ட் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஷாம்பு வந்து ஊற்றிக்கலாம். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுற பெயிண்ட் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கிளாஸ் லுக்கில் இருக்கும், பார்க்கவே கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து கலரிங்காக வந்து நான் இங்க் வந்து யூஸ் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து உங்களுக்கு டார்க் ப்ளூ வேணும்னா நிறைய இங்க் வந்து ஊற்றிக்கோங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் மீடியமாக வேணும்னா 1 ட்ராப் இல்லைனா 2 ட்ராப் அளவுக்கு இங்க் வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் நிறையவே வந்து இங்க் ஊற்றுனதுனால கொஞ்சம் டார்க்காகவே இருக்குது. அதுக்கப்புறமா இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக வந்து காலியான பெயிண்ட்டு பாக்ஸில் வந்து இது போல் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இதெல்லாம் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இல்லைனா வந்து ஏதாச்சும் எந்த கண்டெய்னர் இருந்தால் கூட அதில் இது போல் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி பெயிண்ட் வந்து எத்தனை நாள் ஆனாலும் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்ததாக 2வது மெத்தடுக்காக வந்து கொஞ்சம் ஃபெவிகால் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ₹5 இல்லைனா வந்து ₹10 இருக்கிற மாதிரி ஃபெவிகால் வந்து எடுத்துக்கோங்க. இந்த பெரிய பாட்டிலில் இருக்கிற ஃபெவிகால் வந்து நான் ரொம்ப நாளாக வந்து வச்சுருந்தேன். அதனால் கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ரொம்பவே நிறைய வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நல்லாவே கட்டியாக இருக்கிறதுனால மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் ஆகுது. நீங்கள் ₹10 ₹5 ஃபெவிகால்லாம் டக்குன்னு வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்காக கலரிங்காக இதே போல் ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்பாஞ்சில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து ஒரு 2-3 ட்ராப் வந்து விட்டுட்டு அதை வந்து பிழிஞ்சு எடுத்துட்டா கொஞ்சம் கலர் வந்து கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த கலருக்காக வந்து உஜாலா லிக்விட் இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணால் கூட வயலட் கலர், பர்பிள் கலர்லாம் வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி பிழிஞ்சால் வந்து அந்த இங்கெல்லாம் வந்து கீழே வந்துடும். இதை வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு பர்பிள் கலரில் வந்து மேக் பண்ணிடலாம் ஒரு பெயிண்ட்டு. நான் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதான் இது போல் வந்து லிக்விடாக இருக்குது. இப்போ இதுவுமே வந்து அந்த எம்டியான வந்து பெயிண்ட் பாட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவுமே வந்து கெட்டு போகாமல் இருக்கும் எவ்வளோ நாள் ஆனாலும். இப்போ ஃபுல்லுமே வந்து இதில் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து 3வது மெத்தடுக்காக வந்து கொஞ்சம் டால்கம் பவுடர் வந்து எடுத்துக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த பவுடர் வேணாலுமே எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணேன். கொஞ்சம் பவுடர் வந்து மேலே வந்து மிதக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் பக்கம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா இதே போல் தான் இருக்கும். நான் அது வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து பிளாக் கலர் வருங்கிறதுக்காக வந்து காஜல் வந்து பழசாக இருந்தது. அதை யூஸ் பண்ணி வந்து பிளாக் கலர் வரும்னு பார்த்தேன். ஆனால் வந்து வரல. நீங்கள் வந்து பிளாக் கலர் இங்க்கு இல்லைன்னா வந்து ஸ்கெட்ச் பென் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கோங்க. நானும் ரொம்ப நேரம் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் பிளாக் கலர் வந்து வரவே இல்லை. அதனால் வந்து என்ன பண்ணேன்னா பெயிண்ட்லாம் வந்து காலியாக போனதுக்கப்புறம் அந்த பாட்டிலில் கொஞ்சம் இருக்கும், அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஊற்றிட்டு பார்த்தா வந்து லேசாக தான் வந்து பிளாக் கலரில் ஆன மாதிரி, ஒரு சிமெண்ட் கலரில் ஆன மாதிரி தான் இருந்தது. ஸோ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். பிளாக் கலர் ஆகவே இல்லை. அதனால் வந்து வாஸ்மல் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றினா வந்து பிளாக் கலர் ஆகிடும்னு பார்த்தேன். அதனால் கொஞ்சமாக வந்து ஊற்றி பார்த்தேன். ஒரே ஒரு ட்ராப் வந்து ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணேன். அப்பயுமே வந்து கொஞ்சம் லேசாக தான் வந்து பிளாக் கலர் ஆச்சு. அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப ஓரளவு வந்து நல்லாவே வந்து பிளாக் கலர் வந்து ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்கெல்லாம் வந்து பதிலாக வந்து பிளாக் கலர் அந்த ரீஃபில் இங்க் இருக்கும் பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்கெட்ச் பெனில் இருக்க இங்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஐலைனர் பாட்டில்லாம் வேஸ்ட்டாக போனால் அதில் கொஞ்சம் தண்ணி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா பிளாக் கலர் வந்து வந்துடும். இதையுமே வந்து அந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். இந்த இதுவுமே வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் வந்து கெட்டு போகாது. அடுத்த மெத்தடுக்காக வந்து கொஞ்சமாக வந்து அரிசி மாவு வந்து எடுத்திருக்கேன். அரிசி மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். அடுத்ததாக வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து ஃபெவிகால் வந்து எடுத்து இதில் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன்.
இப்போ ஃபுல்லுமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலரிங்காக நான் வந்து மஞ்சள் பொடி தான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எந்த அளவுக்கு கலர் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதை வந்து அந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு டக்குன்னு ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணணும்னா மட்டும் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அரிசி மாவும் மஞ்சள் பொடியும் யூஸ் பண்ண பெயிண்ட் வந்து டக்குன்னு வந்து ஒரு 1 வீக்லேயும் வந்து கெட்டு போக வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்ததான் வந்து க்ளோஸ்அப் பேஸ்ட் வந்து எடுத்திருக்கேன். பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் மெத்தடுக்காக நான் வந்து க்ளோஸ்அப் பேஸ்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கோல்கேட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னுமே பெட்டராக இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு பெயிண்ட் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து பேஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த பேஸ்ட்டெல்லாம் வந்து நல்லாவே அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகி நல்லா கரையணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கலரிங்காக வந்து குங்கும பொடி வந்துருக்கு பார்த்தீங்களா, அது கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த மாதிரி கலர் வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். குங்கும பொடி யூஸ் பண்ணுறப்போ ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு ரெட் கலர் நல்லா பியூர் ரெட் கலர் வேணும்னா இதில் கொஞ்சம் பிளாக் கலர் வந்து பெயிண்ட் ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் ரெட் கலர் வந்து நல்லாவே கிடைக்கும். நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதுவுமே வந்து அந்த பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 5 மெத்தடுமே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எது வந்து பெட்டராக இருக்குன்னு. இப்போ இந்த க்ளோஸ்அப் பேஸ்ட்டில் வந்து யூஸ் பண்ணி செஞ்ச பெயிண்ட்டுமே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு மெத்தடில் செஞ்ச பெயிண்ட் வந்து எப்படி யூஸ் ஆகும்னா ஷாம்பு யூஸ் பண்ணி செஞ்ச பெயிண்ட்டு. இது வந்து அடிக்கும் போது ரொம்பவே சாஃப்டாக இருந்தது. நல்லா கிளாஸ் லுக்கில் வந்து இருந்தது. இந்த பெயிண்ட்டு வந்து கிளாஸ் பெயிண்ட் மாதிரி வரணுன்னா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குது. இந்த பெயிண்ட்டுங்க வந்து நான் 10க்கு வந்து 8 மார்க் வந்து கொடுப்பேன். அடுத்து 2வது மெத்தடில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி செஞ்ச வந்து பெயிண்ட்டு. இது வந்து ரொம்பவே வந்து நல்லா அடிக்குது. ஆனால் தண்ணி மட்டும் நிறையா வந்து ஆட் பண்ணிவிட்டேன். நீங்கள் வந்து கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் பெயிண்ட்டுக்கு நான் வந்து 10க்கு வந்து ஒரு 7 மார்க் கொடுப்பேன். அடுத்ததாக வந்து பவுடர் யூஸ் பண்ணி செஞ்ச பெயிண்ட் வந்து இது வந்து நல்லா தான் அடிக்குது. கொஞ்சம் இந்த பிளாக் கலர் மட்டும் நிறையா வந்து ஆட் பண்ணால் இன்னுமே சூப்பராக அடிக்கும். பவுடர் யூஸ் பண்ணி செஞ்ச பெயிண்ட்டுக்கு நான் வந்து ஒரு 10க்கு ஒரு 4 மார்க் வந்து கொடுக்குறேன். அடுத்ததாக அரிசி மாவையும் ஃபெவிகாலையும் யூஸ் பண்ணி செஞ்ச பெயிண்ட் வந்து ரொம்பவே நல்லா அடிக்குது. அதுக்கு ஒரு 10க்கு 5 மார்க் கொடுக்குறேன். லாஸ்ட்டு மெத்தடு பேஸ்ட் யூஸ் பண்ணி செஞ்ச பெயிண்ட் வந்து ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக அடிக்குது. அதனால் இதுக்குமே வந்து 10க்கு 8 மார்க் கொடுக்குறேன். அவ்வளோதான். உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அந்த மெத்தட் டைப் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.